நிரந்தர ஆசிரியர்கள் நியமனம் இல்லை. அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை இதுவரை நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கூடுதலாக உள்ள ஆசிரியர்களையே கல்வியாண்டின் துவக்கத்தில் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மூலம் இந்த இடத்துல நியமிக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இந்த தகவல் பல ஆசிரியர்கள் தேர்வருக்கு தெரியதில்லை. உங்களுக்கு இது புதிய தகவலாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளிகளில் ஆசிரியர் நியமனத்தில் நிர்வாக சிக்கல். இதுக்கு தீர்வு வந்தால் என்ன நடக்கும் சார் அப்படின்னா, இதற்கு தீர்வு வந்தால் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான வேகன்சி அதிகமாகும். எதுக்கு அதிகமாகும் அப்படின்னா, வருகின்ற போட்டித் தேர்வில் அதிகமான வேகன்சி காண்பிக்கப்படும். அரசு மாதிரி பள்ளிகளில் 1 to 5க்கு நிரந்தர ஆசிரியர் நியமிக்கப்படாதனால இது நேரடி நியமனத்தில் கொண்டு வரப்படும் பொழுது அனைத்து மாதிரி பள்ளிகளிலும் 1 to 5க்கு டீச்சர்ஸ் தேவை. அப்போது அதிகப்படியான காலி பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் SGT நியமன தேர்வு போட்டித் தேர்வில் வரும்ன்றது இந்த தகவல் வழியாக தெரிய வருகிறது. ஆனால் அரசு முடிவெடுத்தால் தான் இதெல்லாம் நடக்கும். என்ன தகவல் பார்த்தலாம். அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரை ஆசிரியர்கள் நியமனத்தில் நிர்வாக சிக்கல்கள் பல ஆண்டுகளாக தொடர்கிறது. இதனால் மாணவர்கள் கற்பிக்கும் பணி பாதிக்கப்படுகிறது. தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் சில அரசு மேல்நிலைப் பள்ளிகளை தேர்வு செய்து 1ஆம் வகுப்பு முதல், அப்போ இது ADMK பீரியடில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 1ஆம் வகுப்பு முதல் +2 வரை ஒரே வளாகத்தில் செயல்படும் வகையில் மாதிரி பள்ளிகள் அறிவித்தார்கள். சில பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழி கற்பிக்கப்படுகிறது. அப்போ அங்கே தமிழ் வழி இருந்தாலும் ஆங்கில வழி கற்பித்தலும் எடுத்திருக்காங்க. தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையம், அள்ளிநகரம், சில்வார்பட்டியில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளிகள் செயல்படுகின்றன. மேல்நிலைப் பள்ளிகள் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா, இயக்குநர்கள் கண்ட்ரோலில் இருக்குது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகிறாங்க. இயக்குனர் கட்டுப்பாட்டில், அப்போ ஹையர் செகண்டரி இயக்குனர் கட்டுப்பாட்டில் 6 to 12 இது TRB வழியாக நியமிக்கிறாங்க. ஆனால் நிரந்தர ஆசிரியர்கள் எங்களில் பார்த்தீங்கன்னா, மாதிரி மேல்நிலைப் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை இதுவரை நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் பதவி அந்த அரசு உதவி பெறும் பள்ளியிலிருந்து கூடுதலாக உள்ள ஆசிரியர்கள் சர்ப்ளஸ் எக்ஸஸாக இருப்பாங்க இல்லையா, உபரி ஆசிரியர்களை எடுத்துகிட்டு வராங்க. அதுவும் ஆண்டு துவக்கத்தில் துவக்க கல்வி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மூலம் நியமிக்கப்படுகிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, அவ்வாறு நியமிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் ஏற்கனவே பணிபுரிந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவர் சேர்ந்து அதிகமாகும் போது திரும்ப அங்கேயே போயிடறாங்க. தங்கள் பள்ளியில் மாணவர் சேர்க்கை அதிகமாக இருந்தால் கல்வியாண்டின் பாதியிலேயே சென்று விடுதல் அரசு மாதிரி பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுகிறது. அதே போல் அரசு பள்ளியில் என்ன நடக்குதுன்னா, தொடக்கல்வித்துறையில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மாதிரி பள்ளி நிரந்தரமாக நியமிக்கப்பட்டால் சீனியாரிட்டி பாதிக்கப்படும் என்ற காரணத்தில் மாதிரி மேல்நிலைப் பள்ளிகள் பணிபுரிய விரும்புவதில்லை. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு உள்ள பிரச்சனை என்னென்னா, நான் இந்த டிஇயிலிருந்து அங்கே போனால் எனக்கு சீனியாரிட்டி பாதிக்கப்படுறதுனால இங்கே போகிறதில்ல. அப்போது அங்கே ஆள் வராதனால எய்டட் ஸ்கூல்லேருந்து எடுத்து போடுறாங்க. ஏன் இவங்க 2 பேர்கிட்ட சண்டை போன கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்குள்ள எடுத்துகிட்டு போகிறதையும் நிறுத்திட்டு, தொடக்கல்வித்துறைகளை எடுத்துகிட்டு இங்கே போகிறத நிறுத்திட்டு இந்த காலி பணியிடங்களை நேரடி நியமனத்துக்கு அலோவ் பண்ணாங்கன்னா நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கலாமே. இந்த ஒரு தீர்வை இந்த நிர்வாக சிக்கலுக்கு பள்ளி கல்வித்துறையும் தொடக்கல்வித்துறையும் இணைந்து நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பதுதான் இந்த செய்தி குறிப்பு. இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருக்குன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் தொடர்ச்சியாக வேணும்னா இந்த சேனலை மற்றவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு நீங்களும் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள்.